Hello everyone. இன்னைக்கு CMA ஃபைனல் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் இதில் அமெண்ட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஜூன் 2024 எக்ஸாமுக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ். ஜென்ரலாக அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு இயரில் ஜூன் அண்ட் டிசம்பருக்கு சேம் அசஸ்மெண்ட் இயர் டைரக்ட் டாக்ஸில். பட் எக்ஸாமுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கோ, அப் டு 6 months பிஃபோர் என்னென்னலாம் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் அந்த கம்மிங் எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். நம்ம CMA இன்ஸ்டியூட்டில் அமெண்ட்மெண்ட்ஸ் சப்ளிமெண்ட்ரியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு பாயிண்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபைனலுக்கு அப்படின்னு எடுக்கிறப்ப உங்களுக்கு போர்ஷனில் பேசிக் எல்லாம் இருக்காது, ஏன்னா இன்டரில் படிச்சிருப்பீங்க. பட் அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த இன்டர் போர்ஷனில் இருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸும் உங்களுக்கு அப்ளிகபிள் தான். CMA இன்டருக்கான DT அமெண்ட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேளை நீங்கள் அதை பார்க்கலைன்னா அதையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இது ஃபைனல் போர்ஷனுக்கு மட்டும் உள்ளது. ஆனால் ஃபைனலில் உங்களுக்கு இன்டர் போர்ஷனும் சேர்ந்து தான் கவர் ஆகும். முக்கியமாக PGBP, கேபிட்டல் கெயின் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலில் நிறையாவே உங்களுக்கு தேவைப்படும். அண்டு பேசிக்காக இப்போ இருக்கிற அந்த ஆல்டர்னேட் டேக்ஸ் ரெஜிம்னு இருக்கிறத இப்போ டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம்னு மாற்றினது, அது ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்டருக்காக போட்டிருக்கிற DT அமெண்ட்மெண்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்கலைன்னா அதுவுமே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுவும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிங்க. இதோட மறக்காமல் இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிற சப்ளிமெண்ட்ரியும் பாருங்கள். அதில் ரொம்ப ப்ரீஃபாகவே அதில் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. CMA ஃபைனல் DTக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னா நான் எமினன்ஸில் அவைலபிளாக இருக்குது. அலாங் வித் அமெண்ட்மெண்ட்ஸு ஜூன் 2024 எக்ஸாம் அண்ட் டிசம்பர் 2024 எக்ஸாமுக்கு அப்ளிகபிளாக இருக்கிற ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ வேணும்னா இந்த கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ட்ரஸ்ட்டில் சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸை ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது அவைலபிள் அண்டர் 2 ரெஜிம்ஸ். அந்த ரெஜிம்ங்கிறப்ப 2 விதமாக அதை பிரிக்கிறோம். ரெஜிம் ஃபஸ்ட்டு ரெஜிம் அப்படிங்கிறதுல எனி ஃபண்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ட்ரஸ்ட் ஆர் எனி யூனிவர்சிட்டி ஆர் எனி அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஹாஸ்பிட்டல் ஆர் அதர் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் ரெஃபர் டு இன் செக்ஷன் 1023C. இதை ஃபஸ்ட்டு ரெஜிம்னு சொல்கிறோம். இது ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் ஃபஸ்ட்டு ரெஜிம். இதை தவிர செக்ஷன் 12AA 12AB இன்கம் டேக்ஸ் ஆக்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே செகண்ட் ரெஜிமில் இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே என்ன அமெண்ட்மெண்ட் அப்ளிகபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பர்டிகுலராக ஒரு ப்ரொவிஷன் இருக்கும் இல்லையா, கார்பஸ்லேருந்து அப்ளிகேஷன் பண்ணியிருந்தா, அது லோன் ஆர் பாரோயிங்ஸ் வாங்கி அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அது பின்னாடி டெபாசிட் பண்ணும்போது, அதாவது கார்பஸை திருப்பி டெபாசிட் பேக் பண்ணும்போதோ அல்லது அந்த லோன் ஆர் பாரோயிங்கை ரீபே பண்ணும்போதோ அந்த சமயத்தில் தான் அந்த அப்ளிகேஷன்னு நம்ம அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா. அந்த ப்ரொவிஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அப்ளிகேஷன் அவுட் ஆஃப் கார்பஸ் ஆர் லோன் ஆர் பாரோயிங் பிஃபோர் 1/4/2021 should not be allowed as application for charitable or religious purposes when such amount is deposited back or invested into corpus or when the loan or borrowing is repaid. இந்த லோன் அல்லது பாரோயிங்ஸு 1/4/2021 முன்னாடி வாங்கியிருக்கலாம். அதை திருப்பி ரீபேமெண்ட் பண்ணும்போது அப்ளிகேஷனாக கிளைம் பண்ண முடியாது. 1/4/2021 முன்னாடி வாங்கியிருக்கிற லோன் ஆர் பாரோயிங்ஸ் திருப்பி ரீபே பண்ணும்போது அது சேரிட்டபிள் பர்பஸ்க்காக அப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி கார்பஸ்லேருந்து அப்ளிகேஷன் பண்ணினதை திருப்பி அந்த கார்பஸ் அமௌண்ட்டில் திருப்பி டெபாசிட் பண்ணும்போதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ அங்கேயுமே இந்த ப்ரொவிஷன் தட் இஸ் அப்ளிகேஷன்னு எடுக்க முடியாது. இஃப் த அப்ளிகேஷன் அவுட் ஆஃப் கார்பஸ் இஸ் பிஃபோர் 1/4/2021. அப்போ 1/4/2021 முன்னாடி கார்பஸ்லேருந்து அமௌண்ட்டு அப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம் அல்லது லோன் வாங்கியிருந்து அதிலிருந்து அப்ளிகேஷன் பண்ணியிருக்கலாம். அப்போ இதை பின்னாடி கார்பஸை இன்வெஸ்ட் பண்ணும்போதோ திருப்பி டெபாசிட் பண்ணும்போதோ லோன் அல்லது பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்ணும்போதோ அப்ளிகேஷனை நம்ம கிளைம் பண்ணுவோம்ல, அது பண்ண முடியாது. இது எப்போ இதுக்கு அப்ளிகபிள்? லோன் ஆர் பாரோயிங் அல்லது அப்ளிகேஷன் அவுட் ஆஃப் கார்பஸ் அப்படிங்கிறது பிஃபோர் 1/4/2021 இருந்ததுன்னா அதுக்கு இது அப்ளிகபிள் ஆகாது.
அதோட ஃபர்தர் இன்னொரு அமெண்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இஃப் த ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் ஆர் டெபாசிட் பேக் த அமௌண்ட் இன்டு கார்பஸ் ஆர் ரீபேஸ் த லோன் வித்தின் 5 years. இப்போ கார்பஸ்லேருந்து அமௌண்ட்டு அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் அதை திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதை திருப்பியும் கார்பஸில் டெபாசிட் பண்ணும்போது அப்ளிகேஷனாக காமிக்கலாங்கிறது ப்ரொவிஷன் இல்லையா. அதே மாதிரி தான் லோன் அல்லது பாரோயிங்ஸ்லேருந்து அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாலும் திருப்பி அந்த லோன் ஆர் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்ணும்போது அது அப்ளிகேஷனாக காமிப்போம். பட் இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த அப்ளிகேஷன் அவுட் ஆஃப் கார்பஸ் அல்லது லோன் ஆர் பாரோயிங்கிறது 1/4/2021 முன்னாடி இருந்தால் அதை ரீபேமெண்ட் பண்ணும்போதோ, அதாவது லோனை ரீபேமெண்ட் பண்ணும்போதோ அல்லது கார்பஸில் திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் பண்ணும்போதோ அதை அப்ளிகேஷனாக எடுக்கக்கூடாது. இது தவிர ஜென்ரலாக இந்த ப்ரொவிஷன் நம்ம அப்ளிகேஷன் இந்த ரீபேமெண்ட் சமயத்தில் எடுக்கும்போது 5 years லிமிட் சொல்கிறாங்க. இஃப் த ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் ஆர் டெபாசிட் பேக் த அமௌண்ட் இன்டு கார்பஸ், கார்பஸ்லேருந்து அப்ளிகேஷன் பண்ணதை திருப்பி கார்பஸில் டெபாசிட் பண்ணுறது 5 வருஷத்துக்குள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே. அதே மாதிரி லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதும் வித்தின் 5 years ஃப்ரம் த corpus or loan, then the investment or depositing back into the corpus or repayment of the loan will be allowed as application. அப்போ தான் அது சேரிட்டபிள் பர்பஸ்க்கு அப்ளிகேஷனாக அலோவ் பண்ணுவாங்க. அது 5 years அப்படிங்கிற டேர்மிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அதோட வேர் அப்ளிகேஷன் ஃப்ரம் கார்பஸ் ஆர் லோன் டிட் நாட் சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன்ஸ் as stated above, மேலே சொன்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா லோனை ரீபேமெண்ட் பண்ணும்போதோ அல்லது கார்பஸில் திருப்பியும் டெபாசிட் பண்ணும்போதோ அதை அப்ளிகேஷனாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட்டு. இன்னொரு அமெண்ட்மெண்ட்டு, ஒரு சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் அல்லது சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு இன்னொரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கோ இன்ஸ்டிடியூஷனுக்கோ டொனேஷன் பண்ணும்போது அதை அப்ளிகேஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜரில் அந்த ப்ரொவிஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. Only 85% of eligible donation made by a trust or institution to another trust or institution, அதாவது ஃபஸ்ட் ரெஜிம் செகண்ட் ரெஜிமில் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ ஒரு எலிஜிபிள் டொனேஷன் பண்ணுறாங்க ஒரு ட்ரஸ்ட்லேருந்து இன்னொரு ட்ரஸ்ட்டுக்கு எலிஜிபிள் டொனேஷன், பட் அதில் அப்ளிகேஷனாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடியது ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 85% ஆஃப் டொனேஷன். ப்ரொவிஷனல் அண்ட் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ட்ரஸ்ட்டுக்கு அல்லது சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன் இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட்டு. இந்த அமெண்டட் ப்ரொவிஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நியூ ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் போத் ரெஜிம்ஸ் as well as section 80G need to apply for provisional registration or approval at least 1 month prior to the commencement of the previous year relevant to the assessment year from which the said registration or approval is sought. எந்த அசஸ்மெண்ட் இயருக்கு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்களோ அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஸோ ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குறாங்க, அது செக்ஷன் 1023C அல்லது 12AA 12AB அல்லது 80G அதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க அப்ளிகேஷன் போடும்போது எத்தனை நாளைக்குள்ளே அப்ளிகேஷன் கேட்கணும், எத்தனை நாளைக்குள்ளே பண்ணணும். இந்த ப்ரொவிஷனல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அட்லீஸ்ட் 1 month ப்ரியர் டு த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர், ரெலவெண்ட் ப்ரீவியஸ் இயருக்கு 1 month, அந்த ப்ரீவியஸ் இயர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 monthக்கு முன்னாடியே, குறைஞ்சது 1 மாதத்துக்கு முன்னாடியே ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ப்ரொவிஷனல் அப்ரூவல் அப்படிங்கிறது 3 yearsக்கு வேலிடாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொவிஷனலாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இந்த ட்ரஸ்ட் ஆர் இன்ஸ்டிடியூஷன், அது அந்த போத் ரெஜிம்ஸாக இருக்கலாம் அல்லது 80G ரெஜிமாக இருக்கலாம். இவங்க என்ன பண்ணணும், ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். இது எப்போக்குள்ளே பண்ணணும், அட்லீஸ்ட் 6 months ப்ரியர் டு த எக்ஸ்பைரி ஆஃப் த பீரியட் ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே, குறைஞ்சது 6 மாதத்துக்கு முன்னாடியே ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ளை பண்ணணும். அல்லது இன்னொரு டைமும் கொடுக்குறாங்க, வித்தின் 6 months ஆஃப் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6 months, இந்த 2 டைம் அட்லீஸ்ட் 6 months ப்ரியர் டு த எக்ஸ்பைரி ஆஃப் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் முடியறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அல்லது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த 2ல் எது இயர்லியராக வருதோ விச் எவர் இஸ் இயர்லியர் அவங்க ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனை ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனாக அப்ளை பண்ணி மாற்றிடணும். ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது 5 yearsக்கு வேலிடிட்டி இருக்கும். The trust or institution under both regimes and section 80G regime will need to apply at least 6 months prior to the expiry of the regular registration of approval.
ஸோ இந்த ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு எக்ஸ்பைரி ஆகிற டேட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அப்ளை பண்ணணும். ஸோ ரெகுலர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவல் ஷால் பி வேலிட் ஃபார் 5 இயர்ஸ். ஸோ அப்போ அந்த 5 இயர்ஸ் முடியறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க திருப்பி அப்ளை பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. ரெடியூசிங் த டைம் ப்ரொவைடட் ஃபார் ஃபர்னிஷிங் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் ரிப்போர்ட் செக்ஷன் 92D. இதில் டைம் பீரியட் அலோடு ஃபார் சப்மிஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் டாக்குமெண்ட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சில இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அல்லது ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் இதில் இன்ஃபர்மேஷன் அல்லது டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டிய டைம் பீரியட் கொடுத்துருப்பாங்களா அதை ரேஷனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த அசஸிங் ஆஃபீஸர், இந்த அமெண்ட்மெண்ட் என்னது, அசஸிங் ஆஃபீஸர் அல்லது கமிஷனர் அப்பீல் அவங்க ஒரு ப்ரொசீடிங்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப இந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த அசஸி கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் அல்லது அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் எல்லாம். ரெக்வயர் எனி பர்சன் ரெஃபர் டு இன் செக்ஷன் அண்டர் A92D11. அந்த பர்சன் தான் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அல்லது ஸ்பெசிஃபிக் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன் என்டர் பண்ணியிருப்பாங்களா இருப்பாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் ஃபர்னிஷ் பண்ணணும். அசஸிங் ஆஃபீஸர் அல்லது கமிஷனர் அப்பீல் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அல்லது டாக்குமெண்ட் எதுவோ அதெல்லாமே ஃபர்னிஷ் பண்ணணும். அதுக்கான டைம் லிமிட்டை வித்தின் அ பீரியட் ஆஃப் 10 days. நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருப்பாங்களே ஏஓ அல்லது கமிஷனர் அப்பீல்ஸ், அந்த நோட்டீஸை ரிசீவ் பண்ணினதில் இருந்து 10 நாளைக்குள்ளே அவங்க கேட்ட இன்ஃபர்மேஷனை இந்த பர்சன், தட் இஸ் த பர்சன் ஹூ என்டர்ட் இன்டு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் கொடுக்கணும். அதோட அண்ட் அசஸிங் ஆஃபீஸர் ஆர் கமிஷனர் அப்பீல் மே ஆன் அன் அப்ளிகேஷன், இந்த டைம் பீரியடை வந்து வேணும்னா அந்த கமிஷனரோ அல்லது அசஸிங் ஆஃபீஸரோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த பர்டிகுலர் பர்சன் அப்ளிகேஷன் போட்டு உன்னை டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கேட்டால் அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுற பீரியட் 10 days, எக்ஸ்டெண்ட் த பீரியட் ஆஃப் 10 days பை அ ஃபர்தர் பீரியட் நாட் எக்ஸீடிங் 30 days. அந்த 10 நாள் அவங்க இன்னமும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் அது 30 நாள் தாண்டாமல் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் தின் கேபிட்டலைசேஷன் ரிலேட்டடான ஒரு அமெண்ட்மெண்ட். இந்த தின் கேபிட்டலைசேஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. டு ப்ரொவைட் எ கார்வ் அவுட் டு சர்டன் கிளாஸ் ஆஃப் என்பிஎஃப்சிஸ். சில என்பிஎஃப்சிஸை இதில் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. டு ப்ரொவைட் தட் 94B ஷால் நாட் அப்ளை. எதுக்கு அப்ளை ஆகாது 94B? இந்தியன் கம்பெனி அல்லது பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ ஃபாரின் கம்பெனி என்கேஜ் இன் த பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங் ஆர் இன்சூரன்ஸ். பேங்கிங் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் என்கேஜ் ஆகிருக்கக்கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி அல்லது ஃபாரின் கம்பெனியோடைய பெர்மனன்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு செக்ஷன் 94B அப்ளை ஆகாது. அதோட இதில் சில கிளாஸஸ், சச் கிளாஸ் ஆஃப் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ், என்பிஎஃப்சியும் இதில் கொண்டு வராங்க. சச் கிளாஸ் ஆஃப் நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அஸ் மே பி நோட்டிஃபைடு. சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணியிருக்கக்கூடிய என்பிஎஃப்சி கிளாஸ் அவங்களுக்கும் இந்த 94B அப்ளிகபிள் ஆகாது. நான் ரெசிடென்ட்டில் செக்ஷன் 115A ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. டேக்ஸ் ரேட் ஆன் டிவிடெண்ட், ராயல்ட்டி அண்ட் டெக்னிக்கல் ஃபீஸ் இன் கேஸ் ஆஃப் நான் ரெசிடென்ட் ஆர் ஃபாரின் கம்பெனி அண்டர் செக்ஷன் 115A அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டேக்ஸ் ரேட் என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். டிவிடெண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் ஐஎஃப்எஸ்சி ரெஃபர் டு இன் செக்ஷன் 80LA இது 10%, ராயல்ட்டிக்கு 20%, டெக்னிக்கல் ஃபீஸ்க்கு 20%. தென் அப்பீலில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. அப்பீலில் ஒரு அத்தாரிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜாயின்ட் கமிஷனர் அப்பீல்ஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அத்தாரிட்டி ஃபார் அப்பீலில் கமிஷனர் அப்பீல்னு இருப்பாங்க இல்லையா, அதுலேயே இன்னொரு கேட்டகரியை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நியூ அத்தாரிட்டி ஃபார் அப்பீல் இஸ் பீயிங் இன்க்ளூடட் ஜாயின்ட் கமிஷனர் ஆர் அடிஷ்னல் கமிஷனர் லெவல். இவங்களுக்கான பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அக்கௌண்டபிலிட்டி எல்லாமே சிமிலர் டு தட் ஆஃப் கமிஷனர் அப்பீல்ஸாக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ரொசீஜர் ஃபார் டிஸ்போசல் ஆஃப் அப்பீல்ஸ். செக்ஷன் 269 SS and T இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. இது நார்மலாக ஒரு லோனு டெபாசிட் அதை எடுக்கும்போதோ அல்லது அதை ரீபேமெண்ட் பண்ணும்போதோ 20,000 ஆர் மோர் கேஷில் இருந்ததுன்னா அங்கே பெனல்ட்டி வருங்கிறது தான் இந்த செக்ஷனில் நம்ம பார்ப்போம். பட் இதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டில் லிமிட் ஃபார் பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ் அண்ட் பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் இந்த ரெண்டுக்கும் இந்த லிமிட் 20,000ங்கிறதுக்கு பதிலாக 2 lakh அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். ஸோ வேர் சச் டெபாசிட் அக்செப்டட் பை இந்த பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டி PACS அல்லது பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் PCARD
டெபாசிட்டை அக்செப்ட் பண்ணுது, அவங்க மெம்பர்கிட்ட இருந்து டெபாசிட் அக்செப்ட் பண்ணும்போதோ, அல்லது லோன் டேக்கன் ஃப்ரம் பிரைமரி அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சொசைட்டி அல்லது பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க் பை இட்ஸ் மெம்பர். இந்த இடத்துல பெனல்ட்டி எப்போ வரும் அப்படின்னா 2 lakhsக்கு மேலே அந்த அமௌண்ட்டு கேஷ் ஆயிருந்ததுன்னா அங்கே தான் எங்கள் பெனல்ட்டி அப்ளிகபிள் ஆகும். பெனல்ட்டி would be leviable only if the amount of a loan or deposit is 2 lakhs or more. அங்கே 20,000ங்கிறது வராது. இப்போ 269SS மாதிரியே 269Tலையும் இதே மாதிரி அமெண்ட்மெண்ட் இருக்குது. செக்ஷன் 115BAE அப்படின்னு ஒரு புது செக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது நியூ மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அவங்களுக்கும் கன்செஷனல் டேக்ஸாக 15% அப்ளிகபிள் ஆகிறதுக்கான ஒரு செக்ஷன். நியூ செக்ஷன் 115BAE இன்சர்ட்டட் இன் விச் கன்செஷனல் டேக்ஸ் ரெஜிம் பீயிங் ப்ரொவைடட் ஃபார் த நியூ மேனுஃபேக்சரிங் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆல்சோ. பட் இதுக்கு கண்டிஷன்ஸ் எல்லாமே நியூ மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு இருக்கிற அதே மாதிரி கண்டிஷன்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோவில் CMA ஃபைனல் டிடிக்கு ரிலேட்டடான அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் இது மட்டும் உங்களுடைய அமெண்ட்மெண்ட்ஸ் கிடையாது. நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இங்கே பார்த்துருக்கோம். பட் இன்டர் போர்ஷனில் கவர் ஆகக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்டருக்கான வீடியோவில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கோங்க. இன்ஸ்டியூட்டில் வெளியிட்டிருக்கிற இந்த சப்ளிமெண்ட்ரி நம்ம டெலகிராம் குரூப்பில் பின் பண்ணியிருக்கோம். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்டு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.